Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் செட் 3 ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் ஸ்கில்ல பேசேஜ் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இருக்க क्वेश्चंसக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு சூஸ். இதுக்கு உங்களோட B ஆப்ஷன் தான் கரெக்ட். எல்லா செட்டுக்கும் இதே ரெண்டு பேசேஜ் தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चन ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்களோட ஓனாவே எழுதிருக்கீங்க. இந்த செகண்ட் பேஜ்ல இருந்து செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். செகண்ட் பாயிண்ட்ல இருந்து. மூணாவது क्वेश्चन சினோனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த क्वेश्चन ஃபோர்த் ஒன் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அப்ராப்ரியேட்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பாருங்கள். உங்களோட ஃபோர்த் பாயிண்டில் இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஃபிஃப்த் क्वेश्चन திருப்பி அந்த பேசேஜ்லேருந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது உங்களோட தேர்ட் பாயிண்டில் இங்கே இருக்குது பாருங்கள். இது யூஸ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த क्वेश्चन சிக்ஸ்த் क्वेश्चन இது உங்களோட ஃபிஃப்த் பாயிண்டில் இருக்குது. என்டாங்கிள்மெண்ட் அண்ட் ஸ்டார்வேஷன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து செவன்த் क्वेश्चन பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மினிமைசிங் த சிங்கிள் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். எய்த் क्वेश्चन உங்களோட क्वेश्चन நம்பர் 8ஓட ஆன்சர் உங்களோட பேசேஜோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் பேசேஜ் பார்க்க போகிறோம். அதோட ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த பேசேஜில் ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க. அந்த டேபிள் பேஸ் பண்ணி அந்த பேராவும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பேராலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்றதுல 2 ஆப்ஷன் இருந்தது. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபேட்ன்றது கரெக்டு. ரெண்டாவதுக்கு அப்ஜெக்டிவ் டீட்டெயில் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கிராப்போட ரொட்டேஷன் வந்து ரொம்ப சஸ்டைனபிளான்றது அது ட்ரூ தான். ட்ரூ கரெக்ட் ஆன்சர் தான் இது. தேர்ட் क्वेश्चन ஒரு 2 மார்க் क्वेश्चन. தேர்ட் क्वेश्चனுக்கு உங்களோட பேசேஜோட தேர்ட் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் ஓனாக கூட எழுதியிருக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். क्वेश्चन நம்பர் 4th பேஸ்ட் ஆன் த டேபிளில் மென்ஷன் த இயர் வென் தி லேண்ட் வாஸ் லெஃப்ட் ஃபாலோ ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நம்பர்னு பார்த்தா 210 தான். இந்த மூணுமே 210 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 இயருமே கரெக்டு தான். 1961, 63, 65 இந்த 3 இயருமே எழுதியிருக்கணும். ஃபிஃப்த்து क्वेश्चனுக்கு அந்த டேபிளில் இருந்து உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபரன்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சாயில் கேன் ரீகைன் இட்ஸ் ஃபர்டிலிட்டி அப்படின்றது தான் அதோட கரெக்டான மீனிங். இது நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் எப்படி இருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. சிக்ஸ்த்து क्वेश्चனில் 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராப் ரொட்டேஷன் இஸ் டன் டு ஆப்டைன் த ஹையர் அக்ரிகல்ச்சர் ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து ட்ரூ தான். அதேமாதிரி இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு இஃப் த கிராப்ஸ் டு பி ஹார்வெஸ்டட் ஆர் சூசன் வைஸ்லி கிராப்ஸ் ரொட்டேஷன் கேன் ஹெல்ப் மெயின்டைனிங் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 1 and 5 கரெக்ட் அப்படின்னு ஒரு சில டீச்சர்ஸ் சொன்னாங்க. மேபி சிபிஎஸ்சி கீழே அது மாறி கூட வரலாம். ஸோ இப்போதைக்கு டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. செவன்த் क्वेश्चन ஸோ கிராப் ரொட்டேஷனோட மென்ஷன் 1 பெனிஃபிட் அண்ட் 1 ட்ராபேக் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்டில் வந்து இன்க்ரீஸ் இந்த ப்ரொடக்ஷன் இல்லைனா நிறைய ஃபண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத எழுதலாம். சாயில் டிப்ளீஷன்றது அதோட ட்ராபேக். எந்த பாயிண்ட் எழுதியிருந்தாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் क्वेश्चन எய்த்து क्वेश्चन ஸோ क्वेश्चन நம்பர் 8 ஒரு சூஸ் தான். உங்களோட பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. கிராமர் பார்ட் பார்க்கலாம். எனி 10 क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन when marginalized voices get a chance to tell their story anger or sadness would be a justified theme அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாய்ஸஸ் கெட் அ சான்ஸ் டு டெல் தேர் ஸ்டோரின்னு கொடுத்துருக்காங்க. தேர் வந்து ப்ளூரல், ஆனால் ஸ்டோரி வந்து சிங்கிளில் இருக்குது. அப்போ ஸ்டோரின்றத ஸ்டோரிஸ் அப்படின்னு வந்திருந்தது. அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்கள். ஸோ கைண்ட்லி பே heed to our request and provide the student with a dash support அப்படின்னா adequate support அப்படின்னு வந்திருக்கணும். அதான் கரெக்ட் ஆன்சர். Monica and Sunil had a conversation about their summer vacation plans. Report Sunil's question அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுனிலோட கொஸ்டினை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சுனில் ஆஸ்டு மோனிகா, இது கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால ஸோ சுனில் ஆஸ்டு மோனிகா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஃப் ஷி வாஸ் பிளானிங் டு விசிட்டர் her hometown during the summer vacation அப்படின்னு எழுதியிருக்கணும். கொஸ்டின் மார்க்கை ரிமூவ் பண்ணியிருக்கணும். ரீட் த டயலாக் பிட்வீன் சாம்பவி அக்ஷத் ரிகார்டிங் த்ரீ பிளான்டிங் டிரைவ். இங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க.
சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஹவு ஹி பிளான் டு கான்ட்ரிபியூட் டு த ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ், சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 5th question, ஐடென்டிஃபைங் தி எரர் அண்ட் சப்ளை தி கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் பாருங்கள். வேர் வேர்ட்ஸ் ஃபெயில் music speak, each batch will contain only 5 student which will assure personal attention to each student அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேர் வேர்ட்ஸ்ன்னு இருக்கு, இங்கே ஸ்பீக்குன்னு இருக்கு பாருங்க. வேர் வேர்ட்ஸ் ஃபைல் மியூசிக் ஸ்பீக்ஸ்ன்னு வந்திருக்கணும், எஸ் வந்திருக்கணும், வெறும் ஸ்பீக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக் தான் எரர், ஸ்பீக்ஸ்ன்றது அதோட கரெக்ஷன். அடுத்து fill in the blanks with the correct form கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கம்ப்ளைண்ட்டோட ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் இந்த நடுவில் இருக்கிற காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7லேயும் எரர் அண்ட் கரெக்ஷன் தான் கேட்டிருந்தாங்க. உங்களோட கொஸ்டின் வந்து we reserve the right to make a chance to this website at any time without notice and it is your responsibility to revisit this page from time to time to read these terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த சேஞ்ச் அப்படின்ற வேர்டு வந்து சேஞ்சஸ் அப்படின்னு வந்திருக்கணும், அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த நரேட்டிவ் ஃபில்லிங். ஐ டோன்ட் நோ எனி ஒன் எல்ஸ் ஹூ ஹேஸ் பீன் டு த நியூ தியேட்டர் ப்ரொடக்ஷன் எட்ன்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 9, ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் த சேல்ஸ்மேன். கஸ்டமர் சேல்ஸ்மேனோட ஒரு கான்வர்சேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கஸ்டமரோட கொஸ்டின் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியாச்சு. So salesman answered politely that he needed to fill in that form before getting the exchange அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதில் வந்து அந்த திஸ்ன்றது கண்டிப்பாக தட்டாக மாறி இருக்கணும், நீடுன்றது நீடடாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் மாற்றிருந்தா கூட மார்க் கொடுத்துருவாங்க. 10th question, fill in the blanks by choosing the correct option. The vehicle also has a divider to separate the front passenger from the rear in case you want to be driven around அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. கம்ப்ளீட் த ஸ்லோகன் பை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. சேவ் த க்ரீன் அண்ட் ப்ளூ பிஃபோர் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஷுட் பெயிண்ட் எவ்ரி திங் பிளாக் அப்படின்னுன்றது உங்களோட கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஐடென்டிஃபை த எரர் அண்ட் சப்ளை த கரெக்ஷன் ஃபார் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் அ வெப் ஹாஸ்டிங் சைட். One of the world's most popular domain name seller provides fantastic web hosting package as well அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து செல்லர் ப்ரொவைட்ஸ்ன்னு இருக்கு. செல்லர்ன்ற இடத்துல செல்லர்ஸ் அப்படின்னு வந்திருந்தா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ எரர் வந்து செல்லர், நம்ம கொடுக்க வேண்டிய கரெக்ஷன் வந்து செல்லர்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதை எழுதியிருந்தீங்கன்னா உங்களோட வீடியோ கரெக்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் கீ தான். சிபிஎஸ்சி போர்ட்லேருந்து அஃபிஷியலாக அவங்க கீ ரிலீஸ் பண்ணால் தான் எது 100% கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ என்னோட நாலேஜ் தெரிஞ்ச ஆன்சர்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவே 100% கரெக்டாக இருக்கணும்னு எந்த உறுதியும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இப்போவே தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட கிளாஸ் டீச்சரை கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிமைனிங் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.